இல்ல நானே ஒரு வாட்டி 200 இழந்திருக்கேன். அவங்க பேச்ச கேட்டு ஒரு கேம்ல. அப்படியா? ஆமா. ஓ, இன்ஃப்ளூயன்சர் சொல்றது என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி கேம் விளையாண்டா கொஞ்சம் காசு கொஞ்சம் கிடைக்கும். As everyone say, every coin has two sides, right? அதனால வந்து ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்கு. நிறைய பேர் ப்ரோவாவும் யூஸ் பண்றாங்க, சில பேர் கான்ஸாவும் யூஸ் பண்றாங்க. நம்ம யாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாது. நீ இன்ஃப்ளூயன்சரா? நான் பெருசா சோஷியல் மீடியால ரொம்ப இன்வால்வ் ஆகிறது இல்லை. பட் உங்க சர்க்கிள்ல கண்டிப்பா இருப்பாங்க யூசர்ஸ் அதிகமா. அது நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கொஞ்சம் சென்சிபிளா திங்க் பண்ணி அதை நம்ம டிசைட் பண்ணணும். அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ரிலாக்ஸேஷன், ஏதோ ரீல்ஸ் போஸ்ட் மாதிரி போடலாம், அவ்வளவுதான். மித்தபடி அடுத்த போடுற நீ ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிக்கிறியா? நான் ஒரே ஒரு ரீல்ஸ் தான் போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, டைம் வேஸ்ட் ஆகுது. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை பார்ப்போம். இல்ல அதுக்குள்ள ஏதாவது யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, இல்ல சும்மா தள்ளி விட்டு ஜாலியா பார்த்து அப்படியே மட்டும் இருக்கு? இல்ல யூஸ்ஃபுல்லாவும் கிடைக்குது, நார்மலா ஃப்ரீயா இருக்கும் போது அதை பார்ப்போம். வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கா, இல்ல வந்துட்டு வெறும் டைம் வேஸ்ட் தான் நினைக்கிறீங்களா? லைக் as everyone say, every coin has two sides, right? அதனால வந்து ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்கு. நிறைய பேர் ப்ரோவாவும் யூஸ் பண்றாங்க, சில பேர் கான்ஸாவும் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க ஃபீல் பண்றீங்க. பிளஸ் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப அவங்க சொல்ற சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேம் பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. பட் அதுக்காக வந்து எந்த ஒரு கேஸ் அவங்க மேல, பட் இப்ப நம்ம ரோட்ல இப்ப நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் தூக்கிட்டு போனாலும் அவங்க மேல நம்ம கேஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இவங்க ஈஸியா இந்த ஸ்கேம் பண்ணிட்டு போறாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஏமாறுறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து பாத்துருக்கோம். பட் இவங்களை எதுவுமே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்டாவோ, பட் அவங்கள ஈஸியா வந்துட்டு அக்கௌண்ட் இது பண்ணிட்டு, இது நானும் ஏமாந்துட்டவங்க கூட சேர்ந்து என்னை அவங்க ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல. It's just a manipulation, that's it. You have to be aware of everything. If you are coming into social media, you have to like இந்த pros and cons எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருப்பீங்க. சோ அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாத்துக்குமே அது அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். இன்ஸ்டாகிராமா சும்மா டெக்ஸ்ட் பண்ணலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், ரீல்ஸ் போடலாம் அப்படிங்கறத பார்த்தா நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இப்ப இதெல்லாம் எப்படி வந்து சொல்லி தரலாம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கே செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு ஜஸ்ட் சேட்டிங் அந்த மாதிரி டைம் வேஸ்டிங் தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா அதுலதான் வந்துட்டு இதாக ரீல்ஸ் எடுக்கிறாங்க. பட் அது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல ஓகேன்னு நினைக்கிறேன். இல்ல நிறைய அது ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க, எல்லாரும் அது கண்மூடித்தனமா நம்பிடுறாங்க. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு கேங் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இது காசு கட்டினா உங்களுக்கு நிறைய வந்துடும் அப்படின்லாம் சொல்லி ஸ்கேம் பண்ணிடுறாங்க. பட் இப்ப ரியல் லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 rupees நம்ம எடுத்து போனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் இவங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? நான் பெருசா சோஷியல் மீடியால ரொம்ப இன்வால்வ் ஆகிறது இல்லை. பட் உங்க சர்க்கிள்ல கண்டிப்பா இருப்பாங்க யூசர்ஸ் அதிகமா. அது நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கொஞ்சம் சென்சிபிளா திங்க் பண்ணி அதை நம்ம டிசைட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்துகிட்டு நம்ம லூஸ் பண்ணிடுவோம் மணியோ சம்திங். லைக் அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ வந்துட்டு பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. ஏஐல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் ஈஸியா கேதர் ஆகுது. பட் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் மட்டும் நினைக்கிறீங்களா, நிறைய ஆபத்து இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏஐ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். பட் நம்மளுடைய பிரைவசி ஆர் அந்த மாதிரியான நம்மளுடைய ஓன் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. சோ நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்ஃபர்மேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானது நீங்க வந்துகிட்டு சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்ல வந்து ஏஐ இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாததை வந்துகிட்டு விட்டுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும். ஃப்ரீ டைம்ல யூஸ் பண்ணா பொழுதுபோக்கு கரெக்டா இருக்கும். ஆனா வேலை பக்கத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அம்பிட்டு குழப்பம் கெடுத்துரும். அதுதான் கரெக்ட் எல்லாத்துக்கும். ஆனா நீ எந்த டைம் யூஸ் பண்ற? ஃப்ரீ டைம் யூஸ் பண்ற இல்ல வேலை டைம் யூஸ் பண்ற? வேலை டைம்ல அப்பப்ப யூஸ் பண்ணி கிடக்க, ஃப்ரீ டைம்ல அதுலயே தான் கிடக்கு. இல்ல அது வந்துட்டு உனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல வெறும் டைம் வேஸ்ட் மட்டும் தான் அதுல கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி? அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ரிலாக்ஸேஷன், ஏதோ ரீல்ஸ் போஸ்ட் மாதிரி போடலாம், அவ்வளவுதான். மித்தபடி அடுத்த போடுற நீ ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிக்கியா? நான் ஒரே ஒரு ரீல்ஸ் தான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல நீ பாக்கலாம், அது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபுட் விளாக் பண்றவங்க, இடத்துக்கு போறவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கடையை சொல்லுவாங்க, அங்க போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கா, நீ அங்க போய் சாப்பிட்டா அது நல்லாவே இருக்காது, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இது நல்ல காசு கிடைக்கும், இந்த கேம் விளையாடுங்க உங்களுக்கு காசு கிடைக்கும்னு. இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களை எப்படி பாக்குற நீ?
சில பேர் காசு வாங்கிட்டு பண்றாங்க, சில பேர் நேர்மையாவும் பண்றவங்க இருக்காங்க. ஆ. அதை நம்பி போய் கிடைக்காமையும் போயிருக்கு, கிடைச்சதாவும் இருந்திருக்கு. ஸோ நம்ம போய் ட்ரை பண்றதுனா எதா இருந்தாலும். பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கையில இருந்து ஒரு 1000 ரூபாய் போனா நீ அவன் மேல கேஸே கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா இவனுக்கு வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது நான் என்னைய சேர்த்து ஏமாத்திட்டேன். அவங்க பொழப்பு, அதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்கள நம்பருக்கு பதிலா நாமளே இறங்கி பார்த்தோம்னா பண்ணலாம். எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு கொஞ்சம் தெரியாத விஷயம்னா அதுல கத்துக்கிறேன். ஏதாவது சொல்ல முடியுமா 2-3 விஷயம்? உங்களுக்கு சோசியல் மீடியாக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அப்ப இப்ப நான் அது தெரிஞ்சுக்கிறேன் அதை பத்தி அப்படின்னு. அப்படி கேட்டீங்கன்னா நிறைய அதனால வந்துட்டு போன் யூஸ் பண்ணி இப்ப நான் நேர்ல அம்மா அப்பாவோட பேசுற டைம்லாம் குறைஞ்சிருச்சுல்ல. ஆமா, போன் யூஸ் பண்றது அது எப்படி அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்ல ஏன்னா கொஞ்சம் அது தெரியாத விஷயம்னா அதை நான் கொஞ்சம் பாக்குறேன். அது அந்த விதத்துல கொஞ்சம் இப்போ யூஸ் ஆகுது. இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, ஒன்றும் தப்பா இல்லை. அதுல தப்பா வருது, நம்ம கொஞ்சம் பார்க்காம வேற. இல்ல இப்ப இந்த இன்ஃபுளுசர்ஸ்ல நிறைய வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களா? ஆமா, இவங்கலாம் வந்துட்டு உண்மையாவே அதை பத்தி போடுறாங்களா இல்ல காசுக்காக போடுறாங்க? இல்ல நானே ஒரு வாட்டி 200 ரூபா இழந்திருக்கேன் அதுல, அவங்க பேச்ச கேட்டு ஒரு கேம்ல. அப்படியா? ஆமா. ஓ, இன்ஃபுளுசர் சொல்றது என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி கேம் விளையாண்டா கொஞ்சம் காசு கொஞ்சம் கிடைக்கும், இந்த மாதிரி நான் கொஞ்சம் பார்த்தேன். இப்போ 200 ரூபா நான் போட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எதுவுமே வின் தான் பண்ணல, 200 ரூபா போனது. பட் இவங்க அப்ப ஏமாத்ததான் செய்யறாங்க, இன்ஃபுளுன்ஸ் ஏமாத்ததான் செய்யறாங்க. அதுக்கு நம்ம அந்த ஆப்பை குறை சொல்ல முடியாது. அந்த ஆப்பே ஒரு இதா தானே இருக்கு, பார்த்தாலே தெரியுது. அவங்க சொல்ற பேச்ச கேட்டுதான் நம்ம போனோம். ஏன்னா அவங்க உண்மைங்கிற மாதிரி இல்ல பேசுறாங்க. ஆமா, உண்மைங்கிற பேசிதான் நானே ஃபர்ஸ்ட் 200 ரூபா கொடுத்தேன். பார்த்தா அது உண்மையே இல்லைண்ணா, ஏமாத்திட்டாங்க. அவங்க இப்ப அந்த ஆப் அந்த காசு வாங்கிட்டு தானே பேசியிருப்பாங்க. கண்டிப்பா. போத்னா எப்படி சொல்றீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் படிக்கிறோம், பட் நம்ம படிக்கிறப்போ ஸ்கெட்யூல் போட்டப்போ ஸ்ட்ரெஸ்ஸா வந்து நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் டைம் ரிலாக்ஸேஷன், அந்த ரிலாக்ஸேஷன் ஆகுது. அதுக்காக அட் தி சேம் டைம் அது கொஞ்சம் டைம் கில்லிங்காவும் இருக்கு. பிகாஸ் நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம், பட் அது நம்ம ஸ்கெட்யூல் இன்டரப்ட் பண்ணி மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணி அது நிக்கவே தள்ளிக்கிட்டே இருக்கும். பிளஸ் இப்ப பாத்து அந்த சோசியல் மீடியா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்க, அந்த ஃபுட் vlog இந்த மாதிரி பண்றவங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க, இந்த கேம் விளையாடுங்க காசு கிடைக்கும் அப்படிலாம் பண்றவங்க. பட் அந்த மாதிரி பண்றவங்க ஈஸியா அதை ஸ்கேம் பண்ணிடுறாங்கல்ல. அந்த ஸ்கேம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஈஸியா இல்லையோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மறைச்சிடறாங்க. இப்ப இந்த கையில உன் பேக் யாராவது புடிங்கிட்டு போனா நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பேசிட்டு போறவங்க ஈஸியா அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களை எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ்? நம்ம யாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாது. நீயே இன்ஃபுளுசரா? அப்படியே இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க இன்ஃபுளுசர் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, டைம் வேஸ்ட் ஆகுது. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை பார்ப்போம். இல்ல அதுக்குள்ள ஏதாவது யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா இல்ல சும்மா தள்ளி விட்டு ஜாலியா பார்த்து அப்படியே மட்டும் இருக்கு நினைக்கிறேன்? இல்ல யூஸ்ஃபுல்லாவும் கிடைக்குது, நார்மலா ஃப்ரீயா இருக்கும் போது அதை பார்ப்போம். இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்க்கலாம், திட்டுவாங்க. ஃப்ரீயா இருக்கும் போது தான் பார்க்க முடியும். அதை என்ன பார்க்க, சும்மா இருந்தாலும் கை அதுக்குள்ளதான போகுது. அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சுங்கிறீங்களா? இப்ப நம்ம சும்மா இப்ப போன் இல்லாம நாள் இருக்க முடியும்? போன் இல்லாம இருக்க முடியாது.